இயர்லி ஒன்ஸ் தான் ஃபேமிலியா போய் பாக்குறாங்க. அந்த மாதிரி தான் கான்ட்ராக்ட் வைங்க. பச்சை குழந்தை அப்பதான் பிறந்திருக்கும், அதை கூட பார்க்க முடியாது. இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு வேணா வீடியோ காலில் பாத்துக்கலாம். அதுக்கு முன்னே அது கூட இல்ல. நேர்ல போய் எப்ப பாத்தீங்க உங்க குழந்தை? நேர்ல 1 இயருக்கு ஆஃப்டர் 1 இயர் தான். ஐடென்டிஃபை பண்ணாங்களா அப்பா? இல்ல, அந்த மாமாட்ட நான் வரமாட்டேன் அப்படின்னு தான் மாமான்னு தான் சொல்றோம். அதுக்கு புரிய வச்சு அது நான் தான் ஃபாதர், நான் தான் அத்தா, நான் இங்கே வா அப்படின்னு அதை கூப்பிட்டு ஒரு 1 வீக்கு நம்ம கிட்டே வராது, தூக்க கூட முடியாது. அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ கஷ்டத்துலாம் இருந்தது. ரொம்ப பெயின் தான். இதுக்கு மட்டும் ஆவரேஜ் 600 dirhams நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறோம். 600 dirhamsனா இந்தியன் ரூபில எவ்வளவு வரும்? into 23 போட்டாலே போதும். 18,000. 18,000 இந்த இடத்துக்கு இந்த பெட், என்னோட பெட் இப்போ உட்காந்துருக்கோம்ல, இந்த பேஸ் இதுக்கு மட்டும் 18,000 ஆமா ஆமா மந்த்லி. மந்த்லி 600 இங்க. அப்ப வந்து ஒரு வீடு எடுத்தா எவ்வளவு ரெண்ட் ஆகும்? வேற அதுவாக ஆகும் 2,500 ஆயிடும். 3,000. அதனால நீங்களா இங்க தங்கி? ஆமா, வேற எங்களுக்கும் பட்ஜெட். average salary 1,800 தானே இங்க. ஆமா, இங்க வந்து அந்த டைமிங் தான் நீங்க பாத்ரூம் போக முடியும். அந்த டைமிங் ஒரு 5 நிமிஷம் மாறினாலும் அடுத்த ஆள் வந்துடும். இது வந்து டைமிங். சோ இவங்க இஷாக்குங்கறவங்க இந்த டைத்துக்கு எடுத்துக்குவாங்க. சாய் இப்ராஹிம்ங்கறவங்க ஒரு எமர்ஜென்சினா கூட அந்த டைம் மாதிரி வர முடியாது. 20 minutes each எல்லாருக்கும். இந்த ஒரு ரூம்ல எத்தனை பேர் இருக்காங்க? 8 பேர் இருக்கீங்க. பெட் ஸ்பேஸ் மட்டும் எவ்வளவு நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க? 18,000. உட்காந்துக்கோம்ல இந்த பேஸ், இதுக்கு மட்டும் 18,000 ஸ்பெண்ட் பண்ண மந்த்லி. மோஸ்ட்லி இந்த இதுதான் அவங்களோட கிட்டாவே இருக்கும். ஒரு கப்பு, அதுல எல்லாமே வந்துடும். சோப்பு, பிரஷ். இந்த கிச்சன்ல வந்து 16 பேருக்கு சமைக்கிறாங்க. இங்க வந்து ஃப்ரிட்ஜ் பாத்தீங்கன்னா அவுட் சைட்ல இருக்கும். இங்க பிரைவசிங்கிறது ரொம்ப கிடையாது. நீங்க துபாயில இருக்கீங்க அப்படின்னு ஊர்ல எல்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க. அது துபாயில, ஆமா அப்படிதான் நினைப்பாங்க. இந்த ஏரியாவுக்கு இது பெரிய ரூம். இங்க ஒய்ஃப் இல்லாம கூட இருந்துடலாம், வைஃபை இல்லாம இருக்க முடியாது. இங்க காலைல இருந்து குளிக்கிறதுக்கே நம்ம கியூல நிக்கணும். ஃபர்ஸ்ட் டெய்லி ஒருத்தங்க வந்து குக் பண்ணணும். அவங்களுக்கு ஷெட்யூல் இருக்கும், டைம் டேபிள். குக்கிங்லாம் கத்து கொடுத்துருவாங்க. ஆக்சுவலி இது பிக் பாஸோட செட்டப்ல தான் இருக்கும், வித் ஃபோன். அவ்வளவுதான். இங்கேயுமே சண்டை வரும், கேங்ஸ் இருக்கும். க்ரோசரி ஃபுல்லா வாங்கிடுவாங்க, வாங்கிட்டு ஷேர் பண்ணிக்குவாங்க. ஈக்குவல் பில் போட்டு அது 6 பேரா 8 பேரா ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு 400 ஆவரேஜ் வரும். சமைச்சிட்டு அவங்க வேலைக்கு போவாங்க. இல்ல நைட் வந்து சமைப்பாங்க. டியூட்டி முடிச்சுட்டு நைட் வந்து சமைச்சிட்டு அதை அடுத்த நாளைக்கு எடுத்துட்டு போவாங்க. நீங்க ஊருக்கு போகணுங்கிற ஐடியாவே இல்லையா? எல்லா ஆசையாக இருக்குது தான் செட்டில் ஆகணுன்னு. ஏன்னா ஒரு இயர் போயிட்டு வரும்போது அங்கே ஏதாவது திரும்பி ஏதாவது கடனை வாங்கிட்டு இப்படி தான் லைஃப் போயிட்டு இருக்கு. நீங்களாம் எந்த ஊருக்கு தெரிஞ்சுக்கலாமா? கும்பகோணம். கடையநல்லூர். நீங்க கடையநல்லூர். எவ்வளவு வருஷம் ஆகுது நீங்களா இங்க வந்து? 20 வருஷமா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் வந்ததுக்கும் இப்போக்கு என்ன இருக்கு வித்தியாசம்? நீங்க என்ன பாக்குறீங்க? எக்ஸ்பென்சஸ் தான் கூட போயிட்டு இருக்கு. எக்ஸ்பென்ஸ் கூட போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ நான் டிரைவிங் ஜாப். ஆனா உங்களுக்கு வந்துட்டு என்னதான் நம்ம 20 வருஷம்னாலும் இந்த அமௌண்ட் வந்து கட்டுப்படி ஆகல, எக்ஸ்பென்சஸ் கட்டுப்படி ஆகல இல்ல? இங்க எவ்வளவு ஸ்டேக்கு கொடுக்குறீங்க நீங்க? இங்க அரௌண்ட் எல்லாம் ஃபுட்டோட சேர்த்து 1,000. ஃபுட்டெல்லாம் சேர்த்து ஹோம் இங்கே குக் பண்ணி கொடுப்பாங்க. ஃபுட்டு 1,000 dirhams. ஃபுட்டு, வைஃபை, ஓகே ஓகே. 2 times ஃபுட்டு. நீங்க ஊருக்கு போகணுங்கிற ஐடியாவே இல்லையா உங்களுக்கு? எல்லா ஆசையாக இருக்குது தான் செட்டில் ஆகணுன்னு. ஏன்னா ஒரு இயர் போயிட்டு வரும்போது அங்கே ஏதாவது திரும்பி ஏதாவது கடனை வாங்கிட்டு இப்படி தான் லைஃப் போயிட்டு இருக்கு. மற்றபடி இன்னும் பெரிய சேவிங்ஸ் ஒன்றும் இல்லை, பெரிய சேலரி பேக்கேஜும் இல்லை நம்மளுக்கு. அவன் சாதாரண டிரைவிங் ஜாப் எவ்வளோ கொடுத்துட்டு போகிறாங்க? மேக்ஸிமம் 4,000 தாண்டாது. அது வந்து இங்கே எக்ஸ்பென்ஸ் உங்களுக்கு எப்படியும் 1,500 2,000 வேலை ஆகிடும். பாக்கி இருக்கிற 2,000 ஊருக்கு கொஞ்சம் அனுப்பிச்சிட்டு பாக்கி கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கும். அது இயர்லி ஒன்ஸ் வெக்கேஷன் போது அதுவும் காலி ஆகிடும். திரும்பி ரொட்டேஷன் திரும்பி வந்தது 1 இயர் திரும்பி மறுபடியும் சேவிங்ஸ் போகிற மாதிரி இருக்கு. உங்க பசங்க எல்லாம் கேட்கலையா இங்க வந்துருங்க கேட்பாங்க? எல்லாம் எனக்கு 2 இல்லை பொம்பளை பிள்ளைங்க. ஏதோ அப்பா போறாங்க, பணம் அனுப்புறாங்க, ஸ்கூல் போகிறோம், படிக்கலாம், அந்த மாதிரி போயிட்டு இருக்குங்க. அது